நான் எத்தனையோ முறை கன்னியாகுமரி போயிருக்கேன். ஆனால் ஒரு தடவை கூட லைட் ஹவுஸ் போனதில்லை. லைட் ஹவுஸ் தானே இங்கெல்லாம் எதுக்கு போகணும்னு நினச்சிட்டு தான் போனதில்லை. ஆனால் இந்த தடவை சரி எப்படி தான் இருக்குது பார்க்கலான்னு சொல்லிட்டு போனால் டாப்புக்கு போகிறதுக்கு 9 மாடி வரைக்கும் படி ஏறணும். அதனால தான் பெரியவங்கலாம் வர்றதில்ல. ஆனால் கன்னியாகுமரி லைட் ஹவுஸில் சூப்பராக லிஃப்ட் போட்டு வச்சுருக்காங்க. அதுவும் கிளாஸ் லிஃப்ட் வேறு. அவ்வளோ அழகான அல்டிமேட்டான அந்த வியூ. அதை பார்த்துக்கிட்டே இந்த கிளாஸ் லிஃப்ட்டில் ஏறி போகும்போது சும்மா சூப்பராக இருந்துச்சு. லைட் ஹவுஸ் போகிறதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் எதுக்கு போகணும்னு தோணுச்சு. ஆனால் வந்த பிறகு கன்னியாகுமரி வந்துட்டு எவ்வளோ நாள் இங்கே எதுக்கு வராமல் போயிட்டுன்னு தோணுச்சு. ஒட்டுமொத்த கன்னியாகுமரியோட அழகையும் இங்கேருந்து பார்க்கும்போது சும்மா சூப்பராக இருந்துச்சுங்க. குழந்தைங்கள்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்கள் நேராக பார்க்குறது இந்திய பெருங்கடல், அதுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அரபிக்கடல், அப்படியே இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடா. ஸோ நீங்கள் இங்கேருந்து முக்கடலையும் பார்க்கலாம். லைட் ஹவுஸ் வரதுக்கு வெறும் 10 ரூபா தாங்க டிக்கெட்டு. டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 to ஈவினிங் 6 வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். லிஃப்ட் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா 10 to 1, 3 to 6. ஸோ மொத்தத்தில் நீங்கள் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தாக ஃபீல் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ஹைட்டில் சூப்பராக காற்று வருது. ஸோ நீங்கள் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு அந்த வியூவை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம்.